நான் வேற எதுவுமே எனக்கு செய்யல, அதனால தான் நீங்க சத்தியமா நினைக்காதீங்க. உண்மையான கேஸ், ரியல் போக்ஸோ நான் செஞ்சேன். எனக்கு எந்த கைமாறும் செய்ய வேண்டாம், சிரிப்பாய் சிரிக்கும் இன்ஸ்பெக்டர் ரேவதி. பெண்களின் பாதுகாப்புக்காக உருவாக்கியதுதான் மகளிர் காவல் நிலையம். ஆனால் அந்த மகளிர்களுக்கு நடக்கும் கொடுமைகளையும் பாலியல் வன்முறைகளையும் கண்டு கொள்ளாமல் தங்கள் பாக்கெட்டுகள் நிரம்பினால் மட்டும் போதும் என்ற கொள்கையோடு பணியாற்றி வருகிறார்கள் இன்ஸ்பெக்டர் ரேவதி தலைமையில் செயல்படும் இந்த சேத்தியாத்தோப்பு மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கும் காவலர்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் தாலுகா எல்லேரி கிராமத்தில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு நேர்ந்த பாதிப்பிலிருந்து மீள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த சிறுமியின் தந்தையிடம் இன்ஸ்பெக்டர் ரேவதி பேசும் வீடியோவை பார்ப்போம். நீங்க கவலைப்படாத, என்ன செய்வாங்க, கண்டிப்பா நான் செஞ்சு தரேன். உனக்கு நான் செஞ்சு தரலன்னா எனக்கு வந்து டவர் சரியான லொக்கேஷன் சரியா கிடைக்கல. எங்க ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஏ டைப்பா வாங்கி கொடுங்க, ஏ டைப்பா வாங்கி கொடுங்க. ஏ டைப்பா டேரக்டா வீட்டுல போய் போட்டு வச்சுக்கலாம். ராஜசேகர் வீட்டுல போய் நேரம் ராஜசேகர் சி டைப்ன்றது ராஜசேகர் ராமசாமி வீட்டுல இருக்கிறாரா, குப்சாமி வீட்டுல இருக்கிறாரா, கொஞ்சம் கனிமூர்த்தி வீட்டுல இருக்கிறாரான்னு தெரியாது. உண்மையான கேஸ், ரியல் போக்ஸோ நான் செஞ்சேன். சரிங்களா, கரெக்டான கேஸ், உண்மையான கேஸ். அதனால கண்டிப்பா பாதிக்கப்பட்டவங்க செய்யறது தான் நான் கண்டிப்பா பண்ணிருக்கேன். இந்த ஒரு எனக்கு திங்கள் செவ்வாய் 2 தான் டைம் கொடுங்க. எஸ்ஓ கிரீம்ல சொல்றேன், லொக்கேஷன் போடுறேன், நீங்க வாங்க கூட. சரியா, அது மாதிரி ஏ டைப் லொக்கேஷனு அவங்க என்னைக்கு என்ன பண்றாங்க, என்னைக்கு கிடைக்கும், ஒவ்வொரு நாளும் போட்டு பாக்குறாங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் திங்கள் செவ்வாய் இல்லை சி டைப்ல கூட உங்களுக்கு திருப்திக்கு போய் அலசி வரும். எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. நாளைக்கு புதிய கட்டு ஒரு நாள் சித்தப்பா ஒரு வாரம் சும்மா அலைய வேணா, உன் பிள்ளை என் பிள்ளை தான். அப்புறம் நான் வந்து சும்மா இதே இந்த டயலாக் சொல்லிட்டு நான் வேற எதுவுமே எனக்கு செய்யல, அதனாலதான் நீங்க சத்தியமா நினைக்காதீங்க. கடவுளே முருகா, நான் அதுக்காகவே சொல்ல வரேன். நீங்க எனக்கு அவர் எதுவும் எனக்கு கைமாறு செய்யல, அதனாலதான் சத்தியமா கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு கேஸ் நாங்க செலவு பண்ணுவோம். சரிங்களா, அதனால ஒன்றும் பிரச்சனை. வண்டியை போக்குவரத்து மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா நான் எனக்கு இவர் தான் வர போறாரு. இவர் வண்டி தான் நான் போறேன். ஏசி காரை எடுத்துன்னு ரெடி ஆயிடுறேன். ஏசி காரை எடுத்துன்னு ரெடி ஆயிடுறேன். வண்டி வந்து கொஞ்சம் பெரிய வண்டியா 4 பேர் வருவாங்க. ட்ரெயின் என்ன வண்டி வச்சுக்கீங்க? கூட வந்து ஒரு எஸ்ஐ வருவாரு, 3 போலீஸ் வருவாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் உமன் போலீஸ் 2 பேர், லேடிஸ் இருக்காங்க. எப்படி ஒரு 5 போலீஸாவது வருவாங்க. அவர் 2 பேரும் வருவாங்க. பெரிய வண்டியை எடுத்துங்க, நான் ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றேன். நாளைக்கு ஒரு நாள் எனக்கு டைம் கூட மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை நான் பண்றேன். போனுக்கு வண்டிக்கு அவர்கிட்ட சொல்றேன், அவர் சொல்லிட்டு பரவாயில்ல, எல்லாருமே நண்பர் இருக்கிறாங்க. கண்டிப்பா அவருக்கு கண்டுபிடிச்சு நான் கொடுத்துருவேன். நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். நான் செஞ்சு தரேன். மக்கள் அச்சத்திலிருந்து பாதுகாப்போடும் நிம்மதியோடும் இருக்க ஒவ்வொரு நாளும் இரவு பகல் என்று பாராமல் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமாரின் நேர்மையான செயலுக்கும் அவருடைய பேருக்கும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் காவல்துறையில் இருக்கும் இது போன்ற கருப்பு ஆடுகளை களை எடுப்பாரா என்றுதான் பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பு.